யெகோவா இரே பிரேயர் டைம் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, இந்த உலகம் மற்றும் அதன் வாழ்க்கை பாடுகள் வேதனைகள் நிறைந்தது தான். ஆனாலும் சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப துவண்டு போய் காணப்படுவீங்க. எத்தனை ஆறுதல் சொன்னாலும் அவை ஈடாக முடியாது தான். ஏன்னா நமது பிரச்சனைகள் அவ்வளோ தூரம் நம்மை நெருக்குது. அப்படியான நேரங்களில் ஒரு வேத வசனம் உங்களுக்கு நேராக கடந்து வரும்போது அதை நீங்கள் பிடித்து விசுவாசித்து, அப்பா இப்படி சொல்லியிருக்கீங்க என்று ஜெபிக்கும் போது நீங்கள் மாற்றங்களை பெற முடியும். ஏன் தெரியுமா? அது ஆண்டவர் வழியாக உங்களுக்காக அனுப்பப்படுகிற ஒரு வசனம். ஏசாயா 44:21 பார்க்கும்போது, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இதில் கடைசி பகுதி எடுப்போம். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உலக பிரகாரமான தாய் தகப்பனே அவங்க பெற்ற பிள்ளைகளிடத்துல அதீத அன்பு காட்டும்போது அந்த தாயின் கர்ப்பத்தில் நம்மை உண்டாக்கின தேவன் மறப்பாங்களா, இல்லை கைவிடுவாங்களா? அதாவது நீ என் தாசன்னு சொல்கிறாங்க. நமது தாழ்மையில் நமது பிரச்சனைகள் வழியாக நாம் கடந்து செல்லும்போது நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே கைவிடலாம். ஆனால் கர்த்தர் கைவிடுகிறவர் கிடையாது, மறக்கிறவரும் கிடையாது. இதன் கடைசி பகுதி நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். நாம தான் நல்லா இருக்கும்போது நமது கர்த்தரை அவர் செய்த நன்மைகளை மறக்கிறோம், நன்றி சொல்லவும் மறக்கிறோம், ஸ்தோத்திரம் சொல்லவும் மறக்கிறோம். இதில் எல்லாவற்றுக்கும் மேலே ஜெபிக்க கூட மறக்கிறோம், அவரது கற்பனைகளையும் மறந்து விடுறோம். இப்படி சில தவறுகள் செய்யும்போது தாங்க முடியாத பிரச்சனைகளையும் போய் மாட்டிடுறோம். எனவே இப்படி ஏதேனும் குறைவுகள் உங்களிடத்தில் காணப்பட்டா நீங்கள் ஒப்பு கொடுங்க. நீங்கள் மறந்திருக்கலாம், ஆனால் அவர் உங்களை மறக்கல. எனவே தான் இந்த வார்த்தை உங்களுக்காக கடந்து வருது. உங்கள் பாவத்தையும் மீறுதல்களையும் அகற்ற கர்த்தர் தயார்தான். நீங்கள் அவரிடத்தில் முழுமையாக திரும்புங்க. குறைகள் இருந்தால் ஒப்பு கொடுங்க, மாற்றங்களை கண்டிப்பாக பெறுவீங்க. ஏன்னா இது உங்களுக்கான வசனம். சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.